அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மட்டுமாக நாம் பாடி துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய நல்ல தருணத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு விஷயம் நாம் எல்லாருமாக எழுந்து நிற்கும் பொழுது விசுவாச அறிக்கை செய்வோம். கர்த்தர் நம்முடைய அறிக்கையின்படியே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. விசுவாச அறிக்கை. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தேவனாகவும் என்னுடைய இரட்சகராகவும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்டு கன்னி மரியாளிடத்தில் பிறந்து சிலுவையில் நமக்காக பாடுபட்டு மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்றார் என்றும் அவர் சீக்கிரமாக மீண்டும் வரப்போகிறார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய எல்லா ஆராதனைக்கு பாத்திரரும் என் வாழ்வின் வழிகாட்டியுமாகிய பரிசுத்த ஆவியாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தையும் உண்மையாய் தேவனுக்கு கொடுப்பதையும் திருச்சபையிலே தேவ பணி செய்வதையும் நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதம் பிழையற்ற பரிபூர்ணமான தேவனுடைய வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அதுவே என் அடையாளம். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அவைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அவைகளை என்னால் செய்து முடிக்க முடியும். இந்நாளில் என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்துடன் தேவனுடைய வார்த்தையை நான் கவனிக்கையில் ஜெயமுள்ள வாழ்விற்காக நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் சுகம் பெற்றேன், நான் அபிஷேகம் பெற்றேன் என்று விசுவாசிக்கிறேன். நான் இனி ஒருபோதும் முன்பு போல இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென், அல்லேலூயா. நாம் உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை இந்த நாளுடைய தியானத்திற்காக நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 99 வயதாக இருக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை திரளாக பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த வார்த்தையை அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததியை பெருக்குவேன் என்று அவர் சொன்னார். எப்பொழுது சொன்னார் என்றால், ஆபிரகாமுக்கு 75 வயது இருக்கும் பொழுது, அவன் ஆரான் என்கின்ற இடத்தில் இருக்கும் பொழுது முதல் முறையாக தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். அப்பொழுது அவனுக்கு வயது 75. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணல் அத்தனையாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லும் பொழுது 75 வயதிலே அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை பின்பற்ற தன்னுடைய குடும்பத்தை விட்டு வருகிறான். இப்பொழுது 99 வயசாயிடுச்சு. மறுபடியுமாக அதே வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டுகிறார். நான் உன்னை 75 வயதில் உன்னை அழைச்ச, நீ என்னை நம்பி வந்த, இப்போ 24 வருஷங்களாக எனக்கு கீழ்ப்படிந்து எனக்கு உண்மையாக நீ இருக்கிறாய். ஆகவே நான் 24 வருடங்கள் முன்பதாக சொன்ன வாக்குத்தத்தத்தை இப்பொழுது நிறைவேற்றுகிற காலத்திற்குள்ளாக வந்திருக்கிறேன். நான் அதை நிறைவேற்றப் போகிறேன். ஆகவே ஒரு காரியத்தை நீ ஆசீர்வாதம் பெற்ற பிற்பாடும் இப்பொழுதும் எப்பொழுதும் செய்ய கவனமாய் இரு என்று அவர் ஒரே ஒரு விஷயத்தை நினைப்பூட்டுகிறதாக நாம் பார்க்கின்றோம். நல்லா கவனிங்க. ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு, ஆனால் இப்போ அது நடக்க போகுது. இப்போ ரொம்ப சமீபமாக இருக்கு. 100 வயசில் அவனுக்கு குழந்தை பிறக்கிறது, ஈசாக்கு பிறக்கிறான். அந்த வாக்குத்தத்தம் 24 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த வாக்குத்தத்தம் நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்றால், நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நீ மறக்காம செய் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா?
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, நான் உனக்கு எல்லாமே தரேன், நீ கேட்குறது எல்லாமே தரேன். உனக்கு பிள்ளைகள் இல்லைன்னு சொல்கிற, நான் உனக்கு பிள்ளைகளை தருகிறேன். உன்னுடைய சந்ததியை நான் பெருக்குகிறேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், உன்னை நான் ஒரு சீமானாக உயர்த்துவேன், எல்லாமே செய்கிறேன். ஆனால் நீ எனக்கு ஒன்று மட்டும் செய்யு, எனக்கு முன்பாக நீ உத்தமனா இரு என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே தேவ செய்தியின் தலைப்பு, நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. நம்மிடத்துல கூட தேவன் எதிர்பார்க்கிற காரணம் என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் தேவனுக்கு உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கடந்த வாரத்திலே நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, யார் உத்தமன் என்று அவர் பேசினார். யார் உத்தமர்கள்? தேவன் வந்துட்டு ஆபிரகாம் இடத்துல என்ன கேட்குறாருன்னா, நீ கேட்குறதெல்லாம் தரேன், நான் உன்னை ஆஸ்வதிக்கிறேன், ஆனால் நீ எனக்கு ஒன்று மட்டும் செய், எனக்கு முன்பாக நீ உத்தமனார என்று சொல்கிறார். எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். அப்போது தேவன் ஆபிரகாம் இடத்துல மாத்திரமல்ல, நம்ம எல்லார் இடத்திலும் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாம் அவருக்கு முன்பாக உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்குள்ளாக வழி நடத்தும் பொழுது மோசேவை கொண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இதை பார், நீங்கள் அடிமைகளாக இருந்தீங்க, 420 வருடங்கள் அடிமையாக இருந்தீங்க, இப்போ நான் உங்களை சுதந்திரவாளியாக மாற்றி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு வருகிறேன், அங்கே உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது, அங்கே கொண்டு போகிற எனக்கு நீங்கள் ஒன்று செய்யணும். அது என்ன தெரியுமா? பாகமும் 18:13 வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். இதுதான் தேவன் கேட்கிறார். எப்பா, நான் உனக்கு ஒரு தேசத்தையே கொடுக்கிறேன், அந்த தேசத்தில் நீங்கள் எதை விதைச்சாலும் அது கனியுள்ளதாக இருக்கும், உங்களுக்கு ஒரு வறட்சியும் காணப்படாது. ஆனால் நீங்கள் எனக்கு கைமாற என்ன தெரியுமா செய்யணும்? எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவஜனமே, இந்த நாளிலே கிறிஸ்தவர்களாக நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, அபியாசப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா? நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, உத்தமர்கள் என்றால் யார்? எப்போ உத்தமமாக இருக்க சொல்றீங்க அப்படின்னா என்ன? இப்போ இந்த ஒரு கேள்வி எனக்கு நிறைய இருக்கு. இப்போ நாம் சமீபத்தில் பார்த்தோம், லாயல்ட்டி என்று நாம் பார்த்தோம், ஒருத்தருக்கு விசுவாசமாக இருப்பது என்று நாம் பார்த்தோம். அடுத்து வந்துட்டு பூரண புருஷர் யார் என்பதை கூட நாம் பார்த்துருக்கிறோம். ஹூ இஸ் பர்ஃபெக்ட் மேன் என்று நாம் பார்த்துருக்கிறோம். ஹவு டு பி லாயல் என்று நாம் பார்த்தோம். இங்கே யார் உத்தமர்கள்? சரி, எப்படி இருந்தால் நாம் உத்தமர்கள் என்று அழைக்கப்படுவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போது ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாமல் அந்த வார்த்தையின்படி நம்மால் வாழவே முடியாது, அந்த ஆசீர்வாதங்களோடு நாம் பெற முடியாது. இந்த நாளிலே நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்றால், அதுதான் தேவனுடைய விருப்பம். நாம் இருக்க வேணும்னா அந்த வார்த்தைக்கு உத்தமன், உத்தமர்கள் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும். உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், இந்த பிரசங்கத்தை ஒழுங்கு செய்கிற வரைக்கும் உத்தமர்கள் என்கின்ற வார்த்தைக்கு எனக்கே சரியான அர்த்தம் தெரியல. நீங்கள் என்ன நினச்சி, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நானும் வந்துட்டு எல்லாம் ஏதோ ஒன்று நினைப்போம், நாமளும் ஒன்று அடித்து விடுவோம். ஆனால் உண்மையாகவே உத்தமன் என்கின்ற வார்த்தையின் அர்த்தத்தை நான் இத்தனை நாட்கள் அளவும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிப்போம். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியணும்னா அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னு கூட நம்ம யோசித்தா அது நமக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழிலே உத்தமன், உத்தமர் என்று நாம் பார்க்கின்றோம். சார், ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னா பிளேம்லெஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, இங்கிலீஷில் வந்துட்டு நாம் தமிழில் உத்தமம் என்று சொல்லுகிறோம், ஆங்கிலத்தில் பிளேம்லெஸ் என்று சொல்லப்படுகிறது. இதை வேதத்தில் ஒரு பகுதி நான் வாசிக்கும்பொழுது தெரிந்து கொள்ளலாம். யோபை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கும் பொழுது யோபின் புஸ்தகம் 1:1 ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். இங்கிலீஷில் வாசிக்கிறோம், In the land of Uz, there lived a man whose name was Job. This man was blameless and upright. He feared God and shunned evil என்று நாம் பார்க்கிறோம். சன்மார்கனுக்கு அப்ரைட் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உத்தமனுக்கு நாம் பார்க்கும் பொழுது பிளேம்லெஸ் என்று சொல்லப்படுகிறது. சரி, உத்தமன் என்கின்ற வார்த்தைக்கு நமக்கு தமிழில் அர்த்தம் தெரியலன்னா
பிளேம்லெஸ் என்றால் இங்கிலீஷில் என்ன அர்த்தம் என்று நாம் தெரிந்து கொண்டால் கொஞ்சம் தமிழ் இதுதான் புரிஞ்சு கொள்ளலாம்ல. ஓகே, பிளேம்லெஸ் மேன் என்றால் யாருன்னா, எந்த ஒருவன் தன்னுடைய எந்த ஒரு செயலுக்காகவும் தேவனாலும் மனுஷனாலும் குற்றப்படுத்தப்படாமல் இருக்கிறானோ அவன்தான் உத்தமன். நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதுதான் பிளேம்லெஸ் மேன்னா. இங்கிலீஷில் பிளேம்லெஸ் என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த ஒருவன் தன்னுடைய எந்த ஒரு செயலுக்காகவும் தேவனாலும் மனுஷனாலும் குற்றப்படுத்தப்படக்கூடாது. யாரும் ஒன்று பார்த்து நீ பண்ணது தப்புப்பா, நீ அப்படி செஞ்சிருக்க கூடாதுப்பா அப்படின்னு நம்ம கை நீட்டி சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவனும் சொல்லக்கூடாது, எந்த மனுஷனும் சொல்லக்கூடாது. அப்படி வாழ்வது தான் பிளேம்லெஸ் என்ற அர்த்தம். அதுதான் உத்தமம் என்று நாம் தமிழில் பார்க்கிறோம். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமாக இங்கிலீஷில் என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. எபிரேய மொழியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எபிரேய மொழியில் பார்க்கும் பொழுது தவ் மாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை உத்தமம் என்கின்ற வார்த்தை இங்கிலீஷில் பிளேம்லெஸ் என்று நாம் பார்க்கின்றோம். எபிரேய மொழியிலே அந்த மூல பாஷையில் எப்படி இருக்கின்றால் தவ் மாம் என்று நாம் பார்க்கின்றோம். அதனோட அர்த்தம் தெரியுமா? டு பி கம்ப்ளீட், பி ஃபினிஷ்ட், பி அட் அன் எண்ட் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படின்னா ஒரு காரியத்தை முடிப்பது அல்லது முடிவு வரை என்று அர்த்தம். நல்லா போனீங்க. உத்தமம் என்கிற தமிழ் வார்த்தைகள் அர்த்தம் புரியலன்னா இங்கிலீஷில் எப்படி இருக்குது, எபிரேய மொழியில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இங்கிலீஷில் பார்க்கும் பொழுது யாரும் நம்மை குற்றப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுகிறது. எபிரேய மொழியிலே அந்த மூல பாஷையில் பார்க்கும் பொழுது இதை ஒரு விஷயத்தில் அல்ல, கடைசி வரை, ஒரு காரியத்தினுடைய முடிவு வரை யாருமே நம்மை குற்றப்படுத்தக்கூடாது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, வேதத்தில் பார்க்கும் பொழுது மற்றொரு வார்த்தையோடு உத்தமத்தை இணைத்து அங்குமிகுமாக நாம் பார்க்கின்றோம். உத்தமத்தை இங்கிலீஷில் இன்டெகிரிட்டியோட கூட சேர்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு நான் ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். யோபின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 27:5 பார்க்கும் பொழுது, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என்று யோபு சொல்லுகிறார். இங்கிலீஷில் பார்க்கும் பொழுது till I die I will not remove my integrity from me என்று நாம் பார்க்கின்றோம். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல பிளேம்லெஸ் என்று நாம் பார்க்கல, உத்தமத்தை இங்கிலீஷில் இன்டெகிரிட்டி என்கின்ற நேர்மையோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். நல்ல கவனிங்க. நான் 3 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். யாரும் குற்றப்படுத்தாமல் இருப்பது உத்தமம், முடிவு வரை யாரும் குற்றப்படுத்தாமல் இருப்பது உத்தமம், நேர்மையாக வாழ்வது உத்தமம். இந்த 3 காரியங்கள் சேர்ந்து தான் உத்தமம். இப்போ கடைசியாக ஒரு கம்ப்ளீஷனுக்குள்ள வரலாம். உத்தமம் என்றால் என்ன இப்போ நீங்க புரிந்து கொள்ளுங்க. நான் 3 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இங்கிலீஷ் எப்படி இருக்கு, ஹீப்ரூல எப்படி இருக்கு, எதோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள் பைபிள்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ உத்தமன் என்றால் யார் என்று நான் பார்க்கும் பொழுது இதை நீங்கள் தெரிந்து கொண்டா நீங்கள் வாழ முடியும். எந்த ஒரு கிறிஸ்தவன் தேவனாலும் மனுஷராலும் குற்றப்படுத்தப்படாமல் தன்னுடைய ஆவிக்குரிய குடும்ப மற்றும் சமூக கடமைகளை இறுதி வரை நேர்மையுடன் செய்து முடிக்கிறானோ அவன்தான் தேவனால் உத்தமன் என்று அழைக்கப்படுகிறான். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இது நல்லா புரிந்து கொள்ளணும். உத்தமன் என்ன இதுதான் அர்த்தம். பைபிள் இருக்கிறத வைத்து நான் சொல்லுகிறேன், மூல பாஷையில் என்ன சொல்லுகிறது என்பதை வைத்து நான் சொல்லுகிறேன். எந்த ஒரு கிறிஸ்தவன் தேவனாலும் மனுஷனாலும் குற்றப்படுத்தப்படாமல் தன்னுடைய ஆவிக்குரிய குடும்ப சமூக கடமைகளை இறுதி வரை, அதான் டு பி ஃபினிஷ் அட் தி எண்டு நாம் பார்க்கிறோம் தெரியுமா, தவுமாம் என்று சொல்லி, இறுதி வரை இன்டெகிரிட்டி நேர்மையுடன் செய்து முடிக்கிறானோ அவன்தான் தேவனால் உத்தமன் என்று அழைக்கப்படுகிறான். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை தேவன் நீ உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் 2 பேரை பார்த்து எனக்கு முன்பதாக நீங்கள் உத்தமர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். வேதத்தில் தேவன் தாமே 2 பேரை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். ஒன்று நோவா, 2வது யோபு. இந்த 2 பேரை வைத்து தான் தேவன் சொல்லுகிறார் அவங்க 2 பேர் எனக்கு முன்பதாக உத்தமர்களாக இருந்தார்கள் என்று. மனுஷன் சொன்னதல்ல, தேவனே சொல்லியிருக்கிறார். அந்த வேதப்பதி வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 6:9 வாசிக்கும் பொழுது நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படியே யோபின் புஸ்தகம் 1:1 வாசிக்கும் பொழுது ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். இந்த 2 பேரை குறித்து தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறார். என்ன நம்ம சொல்றாரு, இந்த 2 பேர் உத்தமமாக இருந்தாங்கன்னு சொல்கிறார். அப்படி என்றால் இந்த 2 பேர் தங்களுடைய ஆவிக்குரிய குடும்ப சமூக கடமைகளில்
கடைசி வரை நேர்மையாக செய்து முடித்தார்கள் என்று தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறார். யாருமே கூட இவர்களுடைய ஆவிக்குரிய சமூக குடும்ப கடமைகளை குறித்து குற்றப்படுத்தாதபடி தேவனும் குற்றப்படுத்த முடியல, மனிதர்களும் குற்றப்படுத்த முடியல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழ்ந்தார்கள் என்று தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறார். அதை தான் ஒரு வார்த்தையில் சொல்லுகிறார், இவர்கள் உத்தமர்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் நீங்கள் உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என் ஜனமே, என் மகனே, என் மகளே, உன்னை நானும் மற்றவர்களும் குற்றப்படுத்தாதபடி உன்னுடைய ஆவிக்குரிய குடும்ப சமூக கடமைகளை நேர்மையாக கடைசி வரை செய்ய என்று அழைக்கிறார். அதை தான் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன். இப்போ நீ ஒண்டி கட்ட, நீ பெரிய ஜாதியாக மாறப்போகிறாய், உன்னை கொண்டு அநேகர் ஆஸ்வதிக்கப்பட போகிறார்கள். அந்த நேரத்தில் கூட யாரும் உன்னை குற்றப்படுத்தக்கூடாது, அந்நியர்கள் உன்னை குற்றப்படுத்தக்கூடாது, உன்னுடைய ஜனம் உன்னை குற்றப்படுத்தக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை குற்றப்படுத்தக்கூடாது, உன் குடும்ப வாழ்க்கையை பார்த்து யாரும் குற்றப்படுத்தக்கூடாது, உன்னுடைய சமூக வாழ்க்கை குறித்து யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. நேர்மையாக நீ அவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக தேவன் அவனிடத்தில் கேட்டுக்கொண்ட காரியமாக இருக்கிறது. கானானுக்கு போவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தேவன் கேட்டுக்கொண்ட காரியமும் இதுவாக இருக்கிறது. இந்த நாளிலே நாமும் உத்தமர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் முதலாவதாக நம்முடைய தனிப்பட்ட மற்றும் குடும்ப கடமைகளில் நாம் உத்தமர்களாக இருக்க வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய தனிப்பட்ட மற்றும் நம்முடைய குடும்ப கடமைகளில் நாம் உத்தமர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பில், தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய சரீரத்தை பேணி காப்பதில் நீங்கள் உத்தமர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும், பேணி காக்க வேண்டும், நல்லா பார்த்துக்கணும், நல்ல சாப்பாடாக சாப்பிடணும், அழகாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். யாருமே கூட வந்துட்டு என்னப்பா நீ உடம்பு எப்படி வச்சிருக்கிறிய, என்ன இந்த வயசில் உனக்கு அதெல்லாம் வந்துச்சா அப்படின்னு உங்களை யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுடைய சரீர ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். யார் உங்களை பார்த்து வந்து என்னப்பா இப்படி இருக்கிறியே, உடம்பை பார்த்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடாது. சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப கட்டுப்பாடு இருப்பாங்க, ஸ்வீட் பார்த்தாங்கன்னா வந்துட்டு பேய மாறிடுவாங்க, லபுக்கு லபுக்குன்னு எல்லாம் தின்னுடுவாங்க. அப்போது சர்க்கரை நோய் வரும்போது உங்களுக்கு 30-40 வயசில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் எனக்கு சுகர் இருக்குன்னு சொன்னால், என்னப்பா இந்த வயசில் ஒன்று சுகர் வரலாமா அப்படின்னு குற்றப்படுத்தினாருன்னா என்ன அர்த்தம்? அப்போது நீங்கள் தேவன் முன்பதாக உத்தமர்களாக இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? நாம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஒரு டிசிப்ளின் அவசியம். அதுதான் உத்தமமாக இருக்கிறது. அதில் இருக்கிற ரகசியங்கள் புரிந்து கொள்ளுங்க. எல்லா விஷயத்திலும் கூட எங்க யாருமே நம்மளை குற்றப்படுத்தக்கூடாதுங்க. என்னப்பா இந்த வயசில் இவ்வளோ குண்டா இருக்கிறியே, 4 படி ஏறினா உனக்கு இவ்வளவு மூச்சு வாங்குதே அப்படின்னு உங்களை சொன்னாங்கன்னா அது ஒரு குற்றப்படுத்துகிறது தானே. ஆகவே உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பேணி காக்க வேண்டும். சில ஊழியர்களை கூட நான் சொல்லுவேன், ரொம்ப அருமையாக ஊழியம் பண்ணுவாங்க, பொட்டுன்னு ஒரு 45 வயசுக்குள்ளே செத்து போயிடுவாங்க. ஏன் செத்து போயிட்டாங்கன்னா சுகர் அதிகமாகிட்டு, சுகர் அதிகமாகிடுச்சு. ஏன்னா வந்துட்டு அவங்க சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தலை. கடவுள் எடுத்துக்கொண்டாருன்னு சொல்லக்கூடாது, தப்பு. நீங்கள் நல்லா ஊழியம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 60 வயசு 70 வயசு வரைக்கும் இருந்தால் கடவுள் தானேங்க அது நன்மை. கடவுளுடைய நாம தானே உயர்த்தப்படும். ஏங்க கடவுள் அப்படிப்பட்டவர்களை சீக்கிரமாக எடுத்துக்கிறாரு? கடவுள் எடுத்துக்கல. நீங்கள் உங்களுடைய சரீரத்தை பேணி காக்காதபடியினாலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுக்கு உத்தமர்களாக இராதபடியினாலே உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் முடித்து கொண்டீர்கள். ஆகவே நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள், எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு டயட் இருக்கணும், உங்களுக்கு ஃபிட்னஸ் இருக்கணும், உங்களுக்கு வந்து உங்களுடைய சரீரத்தின் மேல் உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா வந்துட்டு மருத்துவர் இடத்துல போக வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஞானம், அந்த விழிப்புணர்வு இருக்கணும். அதுவே சரியாக போய்டும் சொல்லிட்டு நீங்களே ஒரு வந்துட்டு MBBS MD படித்த டாக்டர் மாதிரி யோசிக்கக்கூடாது. நாமே வந்துட்டு எல்லாம் ஒரு கேஸு அங்கே இருதயம் நின்று போகிற நிலைமையில் இருக்கும், நீங்களே கேஸுன்னு சொல்லிட்டு போட்டுக்காதீங்க. இப்போ சமீபத்தில் கூட வந்துட்டு ஒரு திரைப்பட நடிகர் வந்துட்டு இறந்துட்டார். 2 நாள் கழித்து தான் அவர் இறந்தாருன்னு தெரியுது. அப்போது 2 நாளாக அந்த உடம்பு டாய்லெட்லேயே இருக்கா. அவர் வாஷ்ரூம் போயிருக்கிறாரு, ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு,
செத்து போயிட்டாரு. 2 நாளாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நடிகர் 2 நாளாக ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் எடுக்கலை. அவர் வேறு பிஸியாக இருக்கிற நினச்சிருக்கிறாங்க. 2 நாள் கழித்து தான் சந்தேகம் வந்து பார்க்கும்போது 2 நாள் அந்த பாடி டாய்லெட்டில் கிடக்கு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டமேனி குண்டாக இருப்பார். அப்போது அவர் தான் வந்துட்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து உத்தமமாக இருக்கணும். இந்த நாள் நான் உங்களை எல்லாருக்குமே சொல்லுகிறேன், பக்தியிலே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பேணி காப்பது. சங்கீதக்காரன் ஜெபிப்பான், என் காலத்துக்கு முன்பதாக நான் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபிப்பான். என் காலம் வருகிற வரைக்கும் நான் இந்த உலகத்தில் இருக்கணும். சும்மா போயிடாதீங்க. இப்போ ஹெல்மெட் போட்டு சீரான வேகத்திலே வண்டி ஓட்ட வேண்டும் என்பது இது ஒரு நியமம். அப்படி இருந்தால் கொஞ்ச நாள் வாழ்வீங்க. ஹெல்மெட் போடாமல் அப்படி தூக்கி விட்டு போனால் சீக்கிரமாக போய் தான் சேரணும். அப்போது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தானே ஒரு உத்தமம் உங்களுக்கு இருக்க வேண்டும். யாரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. ஆகவே எப்போவுமே கூட யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி யாருமே குற்றப்படுத்தக்கூடாது. தேவனும் குற்றப்படுத்தக்கூடாது, மனுஷனும் குற்றப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வது அவசியமாக இருக்கிறது. அவனமாகவே நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிற விஷயத்தில் கூட யாரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. உங்கள் குடும்பத்தை நீங்கள் பராமரிக்கணும். ஒரு அப்பாவாக, ஒரு அம்மாவாக, மகனாக, மகளாக உங்கள் குடும்பத்திற்கு என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை நீங்கள் செய்யணும். யாரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. என்னப்பா உன் குடும்பத்தை அப்படி விட்டுட்டியே, என்ன உங்கள் அம்மா பார்த்துக்கிறது இல்லையா, ஏன் உன் பிள்ளை ஊர் சுற்றுறான் கண்டுக்கிறது இல்லையா, அப்படி யாரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. உங்கள் குடும்ப பொறுப்புகளை நீங்கள் சரிவர செய்யும் பொழுது யாரும் உங்களை குற்றப்படுத்த மாட்டார்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய பார்வையிலே உத்தமர்களாக இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளை போஷிக்கிற விஷயத்தில் சில பேர் நான் அறிந்திருக்கிறேன், உன் பையன் சாப்பிட்டானா அவன் எங்கேயோ சாப்பிட்டுப்பான், அவங்க சித்தி வீட்டில் எங்கே போய் சாப்பிட்டுப்பான் அந்த நேரத்துக்கு அப்படின்னா, எங்க உன் பிள்ளை என்ன சாப்பிட்றாங்க உனக்கு தெரியலன்னு என்ன அர்த்தம்? அப்போது சொந்தக்காரங்களாம் பக்கத்தில் அங்கங்கே இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். எதிரில் பெரியம்மா, பின்னாடி சித்தி, சந்தில் அத்தை அப்படி இருப்பாங்க. அவன் யார் வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிடுவான்ப்பா. அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்கின்ற அந்த ஞானம், அந்த போஷிக்கிற குணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். குடும்ப விஷயத்திலே உங்களை தேவஜனமே, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், விசுவாசிகளே, யாருமே கூட உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. உங்கள் குடும்ப விஷயத்தில் யாருமே கூட பிள்ளைய சரியாக வளர்க்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னப்பா உங்கள் அப்பா அம்மாவை சரியாக பார்த்துக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த விஷயத்திலும் கூட யாரும் உங்களை குற்றப்படுத்தாதபடி நீங்கள் வாழ வேண்டும். ஒரு சமீபத்தில் அப்படின்னா ஒரு 4 மாதம் முன்பதாக ஒரு விஷயத்தை நான் வாசித்தேன். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இந்த அம்மாவை பாருங்கள். இந்த அம்மா பேர் வந்துட்டு கிறிஸ்டல் கேண்டலீரையோ என்று நாம் பார்க்கின்றோம். குழந்தையை பராமரிக்கிறதுல ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தொட்டில் போட்டு வீட்டை பூட்டிட்டு வெக்கேஷனுக்கு போயிட்டாங்க. 10 நாளாக திரும்பி வரவே இல்லை. 10 நாள் கழித்து வரும்போது குழந்தை செத்து போச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, 10 நாள் கழித்து வந்து பேச்சு மூச்சு இல்லாத குழந்தைக்கு பார்த்த உடனே ஒன்றும் தெரியாத அப்பாவே மாதிரி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி குழந்தைக்கு மூச்சு பேச்சு இல்லை வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்து பார்த்தா நடந்த சம்பவம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. குழந்தை இறந்து போச்சு. ஜட்ஜு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஜஸ்ட் ஆஸ் யூ டிட் நாட் லெட் ஜெயலின், அவங்க பொண்ணு ஜெயலின், அவுட் ஆஃப் ஹர் கன்ஃபைன்மெண்ட், ஸோ டூ யூ ஷுட் ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் இன் அ செல் வித்தவுட் ஃப்ரீடம். County Common Pleas Court Judge Brendan Sheehan told the mother, the only difference will be the prison will at least feed you and give you liquid that you denied her என்று நான் பார்க்கின்றோம். எப்படி நீ வந்துட்டு உங்கள் மகளை விட்டியோ, உள்ளே அடைச்சி வச்சுட்டு போயிட்டியோ, அதே போல் உன் வாழ்நாள் முழுவதுமாக நீ ஜெயிலே அடைந்து கடை. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்தான், உன் பிள்ளைக்கு நீ எதை கொடுக்க மறந்தியோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். சோறும் தண்ணியும் நான் கொடுக்குறேன் அப்படின்றார். இப்போ யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ பேர் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு அழகான அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அந்த புகைப்படத்தை வைங்க. அழகான ஒரு குழந்தை, ஜெயிலின்னு பேர், 16 மாதங்கள் குழந்தை. அந்த குழந்தையை தொட்டில் போட்டு அப்படியே போயிடுச்சு. 10 நாள் வெக்கேஷன் போயிருக்கு. வந்து பார்க்கும்போது குழந்தை செத்து போயிடுச்சு. நல்லா கவனிங்க. அவள் சொல்கிறா,
நான் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டேன், என் குழந்தைனிடத்தில் கூட மன்னிப்பு கேட்டேன், அவங்க 2 பேரும் என்னை மன்னிச்சிட்டாங்க, நான் நம்புகிறேன் அப்படின்றான். இல்லை, உன் கடமையை நீ செய்யலை. ஒரு தாயாக உன்னுடைய கடமையை நீ செய்யலை. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு மூர்க்கமானவர்கள் யாரும் இல்லைன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ஆனால் இதற்கு ஒத்த மூர்க்கம் அநேகருக்குள்ளாக நமக்குள்ளாக இருக்கு என்பதை நீங்கள் மறக்காதீங்க. உங்களுடைய பெற்றோரை நீங்கள் பராமரிக்கலைன்னா உங்களுடைய தேவனுடைய பார்வையில் கூட நீங்கள் இப்படிப்பட்டவங்க தான். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பராமரிக்கிறல்னா தேவனுடைய பார்வையில் இப்படிப்பட்டவர்கள் தான். 16 மாதங்களானா 16 வயசான இருந்த 80 வயசு அப்பாவாக இருந்தான்னா 60 வயசு அம்மாவாக இருந்தான்னா தேவனுடைய பார்வையிலே குடும்ப கடமைகளை சரிவராமல் செய்யாதவர்கள் எல்லாருமே கூட உத்தமர்கள் அல்ல. குடும்ப விஷயத்தில் யாருமே உங்களை குற்றப்படுத்தக்கூடாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடிந்தால் நீங்கள் உத்தமர்களாக இருப்பீர்கள். உலகம் முழுவதுமாக பாவம் நிறைந்திருந்தது. நோவாவின் காலத்தில் ஒரு ஏரியா இல்லை, உலகம் முழுவதுமாக அக்கிரமம் மிகுதி இருந்தது. தேவனே உலகத்தை அழிக்க நினைக்கும் பொழுது எப்படிங்க நோவா அவன் குடும்பத்தாரை மாத்திரம் அவன் ரட்சித்தான் என்று நாம் பார்க்கிறோம். குடும்பத்தாரை அவன் பாதுகாத்து கொண்டான், அவங்களே பாதுகாத்து கொண்டான். தான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று நாம் பார்க்கின்றோம். தன் குடும்பத்தை அவன் ரட்சித்து கொண்டான். அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு, என் பசங்க சாகக்கூடாது, என் பசங்க அவங்களுடைய மனைவிகள் எல்லாருமே கூட ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற உணர்வு இருந்துச்சு. ஃபேமிலி பற்றி யாருமே அவனை குற்றப்படுத்தவே முடியாது. தேவனும் மனிதர்களும் நோவாவே உன் குடும்பத்தை நீ சரியாக நடத்தவில்லை என்று குற்றப்படுத்தாதபடி அவன் வாழ்ந்தான். ஆகவே அவன் உத்தமன் என்று அழைக்கப்பட்டான். இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் கூட உத்தமர்கள் என்று அழைக்கணும்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்தில், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பராமரிக்கிற விஷயத்தில் யாரும், தேவனும் சரி உங்களுடைய ஜனங்களும் சரி, எந்த மனுஷனும் குற்றப்படுத்தாதபடி நீங்கள் வாழ்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. உலகமே அழியுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சித்தான். அந்த குடும்பத்தை பராமரிக்கிற விஷயத்தில் யாரும் குற்றப்படுத்த முடியாது. சரி, அப்படி யோபுனுடைய வாழ்க்கையில் வாங்க. யோபு தன் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்தான் என்று நாம் பார்க்கின்றோம். ஏங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபித்தான். அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன பயம்னா, என் பசங்களுக்கு நல்ல காசு இருக்குது, எங்கே தப்பு பண்ணிடுவாங்களோன்னு பயம் இருக்குது. ஆகவே அவங்களுடைய பலவீனத்தை யோபு நன்கு அறிந்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக சர்வாங்க தகன பலி செலுத்தினான். அது மாத்திரமல்ல, அவர்களெல்லாம் பெரியவர்களாக மாறின பிற்பாடும் ஒவ்வொரு நாளும் அவங்கள உட்கார வச்சு ஜெபம் பண்ண வச்சான். நான் என்னுடைய சொந்த வார்த்தையில் இல்லை, வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லி, நல்ல கவனிங்க, அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். நல்ல கவனிங்க, முதலாவதாக அப்பாவா பசங்களுடைய பலவீனங்கள் என்னவோ அவருக்கு தெரியும். நான் உங்களை கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்க எங்கே வீக்காக இருக்கிறாங்கன்னு எத்தனை அப்பாக்களுக்கு தெரியும், எத்தனை அம்மாக்களுக்கு தெரியும்? கடைசி வரைக்கும் என் பிள்ளை தான் தங்க கட்டி செல்ல கட்டி, என் பிள்ளை பர்ஃபெக்ட்டு, என் பிள்ளை எங்கேயுமே தப்பு பண்ண மாட்டான், என் பிள்ளை நீங்கள் தான் என் பிள்ளையை கெடுக்குறீங்க, என் பிள்ளை சொக்க தங்கன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாருமே தான். ஆனால் எந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்க பிள்ளைக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்குது, எங்கே அவன் பலவீனமாக இருக்கிறான்னு தெரியல. அப்படி தெரியலனாவே நீங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கிற இடத்துல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய வீக்னஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் குடும்பத்தை சரியாக நிர்வகிக்கலை. தேவனுடைய பார்வையில் நீங்கள் உத்தமர்கள் அல்ல. உங்களை யாராலும் குற்றப்படுத்த முடியும். யோபுக்கு தன் பிள்ளைகளுடைய பலவீனங்கள் அவன் அறிந்திருக்கிறான். எங்கே அவங்க பாவம் பண்ணுவாங்களோ என்கின்ற அந்த அவங்க பலவீனத்தை அவன் அறிந்திருக்கிறான். ரெண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் அவர்கள் எல்லாரும் வர சொல்கிறான். வாங்க எல்லாரும் வாங்க, முட்டி போடுங்க, ஜெபம் பண்ணுங்க சொல்கிறான். இவங்களால செய்ய முடியுதா? சின்ன வயசில் செஞ்சாங்க, இப்போ பெருசாகிட்டாங்க, அதனால் வந்துட்டு அவங்க வாழ்க்கை பார்த்துட்டு போயிடறான். இல்லை,
குடும்பமாக நீங்கள் உட்கார வச்சு ஜெபம் பண்ண முடியுதா? அவன் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் அழைத்து அனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக சர்வாங்க தகன பலியை அதிகாலையிலே கடைசி வரைக்கும் இவ்விதமாக அவன் செய்து வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். குடும்ப பொறுப்பை யோபு சரிவர செய்தான். அந்த காலத்திலே அந்த தேசத்தில் இருக்கிறவர்களில் ஒருவர் கூட யோபு என்னப்பா அவன் பசங்களை 7 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க, 3 பொங்கல் பசங்க இருக்கிறாங்க, அதில் ஒருத்த மட்டும் இப்படி திரியிறானேன்னு சொல்லி குற்றப்படுத்தாதபடி அவன் வாழ்ந்தான். ஆகவே அவன் உத்தமன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை உத்தமன் என்று அழைக்க வேண்டும் என்றால், முதலாவதாக நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்திலும் உங்களுடைய குடும்ப விஷயத்திலே தேவனானாலும் மனிதனானாலும் குற்றப்படுத்தாதபடி, இந்த விரலை யாரும் உங்களை நீட்டி பேசாதபடி நீங்கள் நேர்மையாக உங்கள் கடமைகளை செய்வீர்கள் என்றால் மனிதர்கள் அல்ல, தேவனே உங்களை உத்தமன் என்று அழைப்பார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவதாக, நம்முடைய சமூக வாழ்விலே உத்தமர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய சோஷியல் லைஃப் இருக்குது தெரியுமா? வேலைக்கு போகிறோம், குடும்பத்தை கட்டுறோம், நல்ல விதமாக வாழ்கிறது, மற்றவர்களோடு பேசுகிற விதத்தில், இதுதான் சமூக வாழ்வாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நாம் யாரை நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. நல்லா கவனிங்க. இப்போது சில பேர் பார்த்தா சர்ச்சுன்னு போனால் ஏசுன்னு சொன்னால் அல்லேலூயான்னு சொன்னால் பாரு இன்னும் கூட வந்துட்டு தரித்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை குற்றப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஓ இப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னுவா, சண்டே லீவ் போட மாட்டேன்னுவா, ஆனால் இன்னும் ஏழ்மையில் இருக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம்னா வந்துட்டு உழைக்கிற விஷயத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல சோம்பல் இருக்குது. அந்த சோம்பல் இருக்கிறதுனால்தான் உங்களால் வந்துட்டு ஆசீர்வாதமாக இருக்கவே முடியல. உங்களுடைய சமூக வாழ்க்கை குறித்து உங்களை யாரோ குற்றப்படுத்துகிறாங்க. நான் போன வாரங்களில் சொல்லியிருக்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை நிச்சயமாகவே தரும். ஆனால் நீங்கள் உழைக்கலன்னா வராது. உழைக்கலன்னா ஆசீர்வாதம் வராது. கண்டிப்பாக உழைச்சி தான் ஆகணும். அதுதான் ஆதாமுக்கு தேவன் சொன்ன காரியம். ஆகவே உங்களுடைய நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கிறீங்கன்னா, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்கன்னா, உங்கள் சோஷியல் லைஃப்பை பற்றி யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. ஒரு கனமுள்ள ஒரு வாழ்க்கை, எல்லாரும் அம்பானி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விரலுக்கேற்ற வீக்கமாக இருக்கணும். ஒரு டீசெண்டான ஒரு லைஃப் இருக்கணுங்க. பரவாயில்லைங்க, இவன் கிறிஸ்டியனாக ஆகிட்டான், அவன் நல்லா வாழ்கிறான், அவன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறான், அந்த ஒரு பெயர் உங்களால் எடுக்க முடிந்தா உங்களை யாரும் உங்கள் சமூக வாழ்க்கை விஷயத்தில் குற்றப்படுத்தலைன்னு அர்த்தம். ஆனால் இந்த விஷயத்தில் நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது, நோவா சோஷியல் லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எப்படின்னா, நோவா வந்துட்டு கடுமையாக உழைக்கிறவன். அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். தேவன் வந்துட்டு நோவாவை பார்த்து பேழை கட்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவரே நீங்களும் ஒரு பேழியை தொப்புன்னு கீழே போட்டிங்கன்னா நான் பிடிச்சி ஓரமாக வச்சுக்கிறேன். நல்லா இருக்குது தானே? ஏன் என்ன கட்ட சொல்கிறீங்க? நான் ஆர்கிடெக்டா இல்லைன்னா கார்பெண்டரா? எப்படி கட்ட முடியும்? சரி, எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க, ப்ளைவுட் எல்லாம் ஷேப்போட கட் பண்ணி கொடுங்க, நான் ஆணி மட்டும் அடிச்சுக்கிறேன் அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல. நல்லா கவனிங்க. அவர் வந்துட்டு இந்த மரத்துலேருந்து இந்த சைஸில் நீ கட்டுப்பான்னு சொல்லிட்டாரு. இவன் கட்டுறான், யாருமே உதவி செய்யலை. அவனுடைய பிள்ளைகள் தவிர 3 பிள்ளைகள், அவங்களுடைய மனைவிகள், அவருடைய மனைவி தவிர்த்து எல்லாரும் அவனை பார்த்து சிரித்தாங்க, கேலி பண்ணாங்க. எத்தனை நாள் கட்டினான்னு நினைக்கிறீங்க? சரித்திரம் சொல்லுகிறது 75 ஆண்டுகள் தொடர்ந்து அவன் வேலை செய்து ஒரு பேழையை கட்டினான். 75 இயர்ஸ். உங்களால் பண்ண முடியுமா? ஒரு ரிவார்டு இல்லாமல், ஒரு அப்ரிசியேஷன் இல்லாமல், ஒரு ரெக்கக்னேஷன் இல்லாமல், கடினமாக யாருடைய ஹெல்ப் இல்லாமல் 75 ஆண்டுகள் உங்களால் உழைக்க முடியுமா? இவன் உழைச்சாங்க. அவன் கடின உழைப்பாளியாக இருந்தான். ஆகவே சமூக வாழ்க்கையில் யாருமே கூட அவனை குற்றப்படுத்த முடியல. இன்னைக்கு உங்களால் சொல்ல முடியுமா, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு உங்களால் தைரியமாக சொல்ல? நான் உழைக்கிறேங்க, என்னால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 5-6 மணிக்கு மேலே தூக்கம் வராதுங்க, நான் வீட்டில் சும்மாலாம் இருக்க முடியாது, எனக்கு எதாவது வேலை செஞ்சுன்னே இருப்பேன் நான் அப்படின்னு உங்களால் சொல்ல முடிஞ்சா உண்மையாக தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது. உழைக்கிறவனுடைய கை ஐஸ்வர்யத்தை சேர்க்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சமூக வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை நம்மளை யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. நீங்கள் நன்றாக உழைக்கிறவர்களாக இருக்கணும்.
நோவா உழைச்சான்னு பார்த்தோம். சரி, யோபு எப்படிங்க அப்படின்னு பார்த்தா, யோபு ரொம்ப அவனுக்கு சம்பத்து சீமானாக இருந்தான். அவனுடைய பொருளுடைய திரைச்சை நாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு 7000 ஆடுகள் இருந்துச்சு, 3000 ஒட்டகங்கள் இருந்துச்சு, 500 ஏர் மாடுகள் இருந்துச்சு, 500 கழுதைகள் இருந்துச்சு, திரளான வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அந்த கிழக்கத்தி புத்திரர்களிலே அவன் சீமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி வந்துச்சு இதெல்லாம்? திருடிட்டு வந்தானா எங்கேயாவது? இல்லைன்னா யாரையாவது வந்துட்டு ஏமாத்திட்டு கூட்டிகிட்டு வந்துட்டானா? இல்லைன்னா கடவுள் வந்து மேலேருந்து தொப்புன்னு கீழே கொட்டினாரா? உனக்கு எத்தனை வேணும்? 7000மா? பார், இன்னைக்கு நான் கொட்டுறேன் பார், மண்ணாவை போல கீழே கொட்டுறேன் பார். ஆடுகள் எல்லாம் தொப்புக்குன்னு கீழே விழுந்தோன்னா கீழே விழும்போதே சித்து போயிருக்கும் ஆடுகள் எல்லாம். புரியுதுங்களா? கொட்டலை. அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்தான், அவன் உழைத்தான், கர்த்தர் அவனை ஆஸ்வதித்தார். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள் எப்படிங்க வந்துச்சு? அவன் உழைச்சாங்க. சமூக வாழ்க்கையில் யாரும் அவனை குறித்து குற்றப்படுத்த முடியாது. அவன் கடினமாக உழைக்கிறவனாக காணப்பட்டான். இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் உழைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் உழைத்தால் நிச்சயமாகவே குற்றப்படுத்தாதபடி உங்களால் வாழ முடியும். அதே போல் நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல கூட நீங்கள் உண்மையாக இருக்கணும். அங்கு கூட உங்களுடைய உத்தமத்தை குறித்து யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை சமூக வாழ்க்கையிலே யாருமே குற்றப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் தேவ பார்வையிலே நீங்கள் உத்தமர்களாக இருப்பீர்கள். முதலாவதாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பத்தை பராமரிக்கிற விஷயத்திலே யோபுவை போல நோவாவை போல நாம் உத்தமர்களாக இருக்கணும். ரெண்டாவதாக சமூக வாழ்க்கை, சோஷியல் லைஃப்பில் ஹார்ட் ஒர்க்கிங், பில்டிங் அ ஃபேமிலி, எக்ஸ்பேண்டிங் அவர் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன வீட்டில் இருந்து பெரிய வீடு, கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் வாங்குவது, அழகாக வந்துட்டு குடும்பத்தை பெருசாக்குறது, இவைகளெல்லாம் கூட நாம் கடினமாக உழைக்கும் பொழுது அது தானாகவே நமக்கு நடக்கும், ஈஸியாக நடக்கும். சுறுசுறுப்பு கை செல்வத்தை சேர்க்குங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி பாருங்கள், சிறுக சிறுக சேர்த்து பாருங்கள், வீண் செலவில் குறைச்சி பாருங்கள். நீங்கள் 4 காசு சேர்த்து வைப்பீங்க, அதில் ஒரு பொருள் வாங்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அதே குடிசை வீடு, பெயிண்ட் கூட அடிக்காமல் அப்படியே வச்சுக்காதீங்க. நல்லா இருங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்பா, இவன் கடவுளை நம்பினாப்பா, வாரம் சர்ச்சு பண்ணப்பா, நல்லா இருக்கிறான்ப்பா, கடவுள் நாம மகிமைப்படுதா இல்லையா? சர்ச்சுக்குன்னு போனால் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது, அப்படியே நான் சின்ன வீட்டில் இருக்கிற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னால் உங்களை ஜனங்கள் குற்றப்படுத்துகிறார்கள். வேலை செய்கிற இடத்துல பா இவனே நல்லா ஒழுக்கமாக இருக்கிறான், இவன் கிறிஸ்டின் சொல்கிறான், ஆனால் இவன் தான் எல்லாம் ஃப்ராடு தானே பண்ணுறான் சொல்லிட்டானா முடிஞ்சு போயிடுச்சு. சமூக வாழ்க்கையில் யாரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. யோபுவை யாரும் குற்றப்படுத்த முடியல, நோவாவை யாரும் குற்றப்படுத்த முடியல. அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களால் வாழ முடியுமா? மூன்றாவதாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட யாரும் நம்மை குற்றப்படுத்தாதபடி நேர்மையாக கடைசி வரைக்கும் இருப்பது மிகவும் உண்மையாக உத்தமமான காரியமாக இருக்குது. கடைசி வரைக்கும் இருக்கணும், தேவனுக்கு ரொம்ப கிட்டி இருக்கணும், பக்தியில் பூர்ணப்படணும், பரிசுத்தமாக வாழணும். எந்த ஒரு சூழலில் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு தூரம் போகக்கூடாது. தேவன் வந்துட்டு இன்னும் நீ எனக்கு தூரமாக இருக்கிற, எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிற என்று நம்மளை குறித்து குற்றப்படுத்தாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். மிக முக்கியமாக உங்களுக்கு எல்லாமே இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு தூரம் போகாதீங்க. உங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது, கரெக்டாக 1ஆம் தேதியான அக்கௌண்ட்டில் சம்பளம் கிரெடிட் ஆகுது, நினைக்கிற மளிகை பொருட்கள் எல்லாம் உங்களால் வந்துட்டு மாதத்துக்குரியதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுது, வீட்டில் எல்லாருமே சிணுங்காமல் இரும்பாமல் ஹெல்த்தியாக ஓடி ஆடி இருக்கிறாங்க, எல்லாம் ஹாப்பியாக இருக்குது, நினச்சதை நினைக்கும் பொழுது உங்களால் செய்ய முடியுது என்கின்ற எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும் பொழுது பக்தியில் தூரம் போகாதீங்க, கர்த்தருக்கு கிட்ட இருங்க. அது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை யாருமே குற்றப்படுத்தக்கூடாது. யோபு அவன் செல்வ சீமானாக இருந்தான், ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணான். எப்படிங்க முடியுது? சரி, உதாரணம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு ஒரு 100 ஆடுகள் இப்போ கடல் கொடுக்குறாருன்னா காலைல ஜெபம் பண்ண, ஆண்டவரே காலையில் அதுக்கு தீவனம் வைக்க வேண்டாமா, தண்ணி ஊற்ற வேண்டாமா, எங்கே எனக்கு டைம் இருக்குது, அது கையாமையான்னு கத்துது, அதை பார்த்துக்கணும், டைம் இல்லை ஆண்டவரே.
சரி 200 கொடுத்தா வாய்ப்பே இல்லை. 7000 ஆடுகள் கொடுத்துட்டா வீடியோ காலில் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி முடிச்சிருவோம். கவனிங்களேன், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள் இருந்தும் அவன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜெபம் பண்ணான். அதுதாங்க பரிசுத்த வாழ்க்கை. உங்களால் அப்படி இருக்க முடியுமா? எல்லாம் இருக்கும் பொழுது தேவனுக்கு உண்மையாக உங்களால் இருக்க முடியுமா? குற்றப்படுத்த முடியாதபடி வாழ முடியுமா? எல்லாமே இருக்கு, ஆனால் கூட வந்துட்டு நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறேங்க, ஒவ்வொரு நாளும் கூட நான் பரிசுத்தமாக வாழ்கிறேங்க, எனக்கு எல்லாமே கொடுத்து தேவனுக்கு நன்றிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களால் வாழ முடியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உத்தமர்களாக இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. சார் அதே மாதிரி திடீர்னு எல்லாமே நஷ்டமாக போச்சு, எல்லாமே போயிடுச்சு, சாப்பாடு கூட வழி இல்லை. அப்போ உங்களால் ஜெபம் பண்ண முடியுமா? பக்தியாக இருக்க முடியுமா? யோபு இருந்தாங்க. எல்லாம் இருக்கும்போதும் யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவன் உத்தமன் சன்மார்கன் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார். அவனுடைய எல்லாமே போயிடுச்சு. ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுதைகள் ஏர் மாடுகள் எல்லாம் போச்சு. எல்லாம் போன பிற்பாடு எல்லாத்தையும் அழிச்சிட்டு பிசாசு மறுபடியும் தேவ சமூகத்தில் வரும் பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார் என்ற வார்த்தை கவனிங்க. யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுருமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றான். அல்ல கவனிங்க, இது வார்த்தையில் வந்துட்டு எல்லாம் அழிந்து போன பிற்பாடு ஆடு மாடுகள் எல்லாம் போயிடுச்சு, ஆனாலும் அவன் உத்தமத்திலே நிற்கிறான் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார். சரி, ரைட். அடுத்தது சரீரத்தை தொட்டான் பிசாசு. சரீரத்தில் வியாதி வந்துச்சு, எல்லாம் புண்ணு வந்துச்சு, அவன் ஓட்டை எடுத்து சொரிந்து கொள்கிறான். அந்த நேரத்தில் அவங்க மனைவி சொல்கிறாங்க, 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அழிந்து போனாலும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குற்றமில்லாதவனாக தேவனுக்கு முன்பதாக இருப்பேன். எல்லாமே போனா கூட, என் சரீரத்தில் வியாதி வந்தாலும் கூட, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து, என்னுடைய பக்தி ஜீவித்தை குறித்து தேவனும் குற்றப்படுத்த முடியாது, மனிதர்களும் குற்றப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வேன் என்று அவன் நிரூபித்து காண்பித்தான். ஆகவே தேவன் அவனை பார்த்து இவன் உத்தமன் என்று சொல்லுகிறான். இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய பக்தி ஜீவித்தை குறித்து இப்படிப்பட்ட சாட்சியை தேவனிடத்தில் பெற முடியுமா? எனக்கு எல்லாம் இருக்கும் பொழுதும் கூட நான் பக்தியிலே ஆழமாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் போனாலும் சரி, வீட்டில் சோத்துக்கு வழி இல்லானாலும் சரி, சரீரத்தில் வியாதி வந்தாலும் சரி, என் பக்தி ஜீவித்தில் நான் உத்தமமாக இருப்பேன்னு சொல்ல முடியுமா? தேவன் கிட்ட இருப்பேன்னு சொல்ல முடியுமா? இவன் இருந்தான் என்று நாம் பார்க்கணும். இங்கே எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு ட்விஸ்ட்னா, எல்லாம் இல்லாத பொழுது கூட நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு சாட்சிகளாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். போன வாரத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். 2 மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு இபி பில் வரும், நமக்கு தெரியும். இந்த மாதம் மிகுந்த பொருளாதார நெருக்கடி இருந்துச்சு. இந்த மாதம் வந்துட்டு சர்ச் இபியும் வீட்டு இபியும் சேர்த்து பார்த்தா எவ்வளோ வந்ததுன்னா 20,000 ரூபாய். அப்படி அடித்த மாதிரி எனக்கு அதை பார்த்த உடனே வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன், மயக்கம் வந்துச்சு. 20,000 ரூபாய், நான் எங்கே போவதுன்னு தெரியல, கையில் ₹1 கிடையாது, என்ன செய்யணும்னு தெரியல. நான் ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே 4 நாளில் கட்டணும், என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி விட்டாச்சு. அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ்னா, ஹலோ பிரசாந்த், எப்படி இருக்கிறீங்க? ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்கிறது போல் என்னுடைய ஆவியில் நான் உணர்ந்தேன். உங்களுக்கு ஏதாகிலும் தேவை இருக்கிறதா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. இப்போது சரி, முடிஞ்சிச்சு. சாயங்காலத்தில் மற்றொரு நபர் என்னை ஃபோன் பண்ணி, ஹலோ பிரசாந்த், ஊழியம் எப்படி போகுது, எல்லாம் ஃபேமிலியெல்லாம் எப்படி போகுது, உங்களுக்கு எதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இப்போது எனக்கு எப்படி தெரியுமா இது தோணுச்சு, நேற்று தான் நம்ம ஜெபம் பண்ணோம், காசு கிடையாது, ஆமாங்க, கரண்ட் பில் கட்டலை,
காசு கொடுன்னு கேட்கலாமா அப்படின்னா, ஏன்னா அவங்க ஆவியில் உணர்ந்துருக்கிறாங்க, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லி. கேட்கலாமான்னு நான் நினச்சேன், நான் ஏன் கேட்கணும் அவங்கக்கிட்ட? உண்மையாகவே கர்த்தர் உனக்கு உணர்த்தி இருந்தாருன்னா இவ்வளோ குடுன்னு கூட உணர்த்தி இருப்பாருங்க. நான் ஏன் உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கணும்? நான் சொல்ல உங்களுக்கு புரிதுங்களா? நான் ஏன் அப்போ நான் வந்துட்டு எனக்கு கரண்ட் பில் கட்டணும், காசு இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் யாரை நான் வந்துட்டு அடமானம் வைக்கிறேன் தெரியுமா? என் தேவனை நான் அடமானம் வைக்கிறேன். அவங்க தான் என்னை கேட்டாங்க. நான் என்னை கேட்குறவங்க கிட்ட எல்லாரும் வந்துட்டு நான் பிச்சைக்காரனாக இருக்கிறேன், பஞ்சத்தில் இருக்கிறேன் நான் சொல்ல மாட்டேன், ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நீ என்னை கேட்டாலும் சரி, நான் தானே சொன்னேன், பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ எம் டூயிங் வண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா இருக்கிறேன், தேங்க்யூ ஸோ மச், அவ்வளோதான் சொல்லிட்டு வீட்டில் வந்து நான் வந்து தலை செஞ்சுக்கிறேன், ஐயோ கரண்ட் பில் கட்டணும், என்ன பண்ணு, நல்ல கவனி. அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்னா, ஐ எம் டூயிங் வண்டர்ஃபுல், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த தேவையில்லை, கடவுள் என்னை நல்லா வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லும்போது நான் என் தேவனை கனப்படுத்துகிறேன். இயலாமையிலே ஒன்றுமில்லாத நேரத்தில் கூட நான் கர்த்தருக்கு உத்தமமாக இருக்கிறேன். நான் சொல்ல புரியுதுங்களா? நீங்கள் கேட்குறாங்கன்றதா ஒருவே நான் நினைப்பேன், நான் என்ன நினச்சேன் தெரியுமா? ஆண்டவரே இப்படி கேட்க வச்சா நான் வந்துட்டு பஞ்சத்தில் இருக்கிறேன்னு பஞ்சப்பாட்டு பாடுவேனா, இல்லை கடவுள் என்ன நல்லா வச்சுக்கிறாருன்னு சொல்லுவேனான்னு நீங்கள் என்ன சோதிக்கிறீங்களா? ஆண்டவரே நான் உமக்கு உத்தமமாக இருப்பேன், கடவுள் என்ன நல்லா வச்சுக்கிறாருன்னு தான் நான் சொன்னேன். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நான் உங்களுக்கு ஒரே வார்த்தை சொல்கிறேன், பக்தி ஜீவனத்தில் இருக்கும்போதும் கடவுளுக்கு உத்தமமாக இருங்க, இல்லாத பொழுதும் கடவுளுக்கு உத்தமமாக இருங்க. உத்தமம் என்ன தெரியுமா? பக்தி ஜீவத்தை குறித்து யாரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது, தேவன் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது, பரிசுத்தமாக நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் நோவாவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய பக்தி ஜீவத்தை குறித்து யாருமே குற்றப்படுத்தாதபடி அவனும் வாழ்ந்தான். அவன் தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டான், பாவம் இல்லாமல் அவன் வாழ்ந்தான். அதை தான் நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். எபிரியர் 11:7 வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் என்று நான் பார்க்கின்றோம். நல்ல கவனிங்க, உலகம் முழுவதும் பாவம் செய்யும் பொழுது அவன் மட்டும் பயபக்தியாக இருந்தான். அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக மாறிடுச்சு. எல்லாரும் பாவம் பண்ணும்போது ஒருத்தன் மட்டும் தேவனுக்கு பயபக்தியாக வாழ முடியுமா? ஒருத்தன் மாத்திரம் வந்துட்டு தேவனை விசுவாசிக்க முடியுமா? அதுதான் தேவன் உங்களிடத்துல கேட்கின்ற காரியமாக இருக்கிறது. தேவ ஜனமே, இந்த நாளிலே உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லுகிறேன், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு உத்தமர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. சரிங்க, நீங்கள் குடும்ப விஷயத்தில், தனிப்பட்ட விஷயத்தில், சமூக விஷயத்தில், ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் உத்தமர்களாக வாழ விடாமல் உங்களை தடை செய்கிற காரியம் என்ன? யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? இன்னைக்காவது நான் தேவனுக்கு உத்தமமாக இல்லாமல், ஆவிக்குரிய வாழ்க்கை உத்தமமாக இல்லாமல் என்னை தடை செய்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவம் தான். மிக முக்கியமாக சொல்லப்போனால் நம்முடைய துணிகரமான பாவம் தான் உத்தமர்களாக வாழ விடாமல் நம்மை தடை செய்கிறது. நல்ல கவனிங்க, துணிகரமான பாவம் அதுதான் வந்துட்டு நம்ம உத்தமர்களாக வாழ விடுறதில்லை. வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், 19ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். துணிகரமான பாவம் இருந்தால் என்னால் உத்தமமாக இருக்க முடியாது, அந்த பாவத்திற்கு என்னை நீங்களாக்கும், அப்பொழுது நான் உத்தமனாக மாறி நான் உமக்கு சாட்சியாக வாழ்வேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய துணிகரமான பாவம், நீங்கள் துணிகரமாக தேவன் உங்களை எச்சரித்தும் நீங்கள் மூர்க்கமாக ஒரு பாவத்தை செய்வீர்கள் என்றால், அந்த துணிகரமான பாவம் தான் நீங்கள் உத்தமர்களாக வாழ விடாமல் உங்களை தடை செய்கிறது. சமூக ரீதியிலே, குடும்ப ரீதியிலே, ஆவிக்குரிய ரீதியிலே உத்தமர்களாக வாழ விடாமல் நம்மை தடை செய்கின்ற காரியம் என்ன? துணிகரமான பாவம். கர்த்தர் உங்களை எச்சரித்தால் அதை விட்டுவிடுங்க. அப்படி விட்டுவிட்டால் நீங்கள் தேவனுடைய பார்வையில் உத்தமர்களாக வாழ முடியும். ஆனால் எச்சரித்தும் செய்வீர்கள் என்றால் உத்தமர்களாக வாழ முடியாது. ஆகவே நம்முடைய பாவம் தான் நம்மை உத்தமர்களாக வாழ விடாமல் தடை செய்கிறது. சரி, நீங்களும் நானும் உத்தமர்களாக வாழ்ந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? அது யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? தேவனுடைய பார்வையில் மனுஷனும் தேவனும் நம்மை குற்றப்படுத்தாதபடி நேர்மையாக நம்முடைய கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டா நாம் உத்தமர்களாக தேவனால் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுப்பார்? முதலாவதாக, யார் உத்தமர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தேவன் வெறுக்க மாட்டார்,
மாறாக அவர்களை தேவன் நேசிப்பார். நீங்கள் உத்தமர்களாக இருந்தால் தேவன் உங்களை வெறுக்கவே மாட்டார், உங்களை அதிகம் நேசிப்பார். வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். யோபின் புஸ்தகம் 8:20 பார்க்கும் பொழுது, இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 11:20 நாம் பார்க்கும் பொழுது, உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த 2 வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், தேவன் உத்தமர்களை வெறுக்கிறதில்லை, மாறாக உத்தமர்களை அவர் அதிகம் நேசிக்கிறார். நீ உத்தமர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை வெறுக்க மாட்டார், உங்களை அதிகமாக நேசிப்பார். 2வதாக, நீங்கள் உத்தமர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுடைய ஆயுஷ் நாட்கள் எவ்வளவு என்பதை அறிவார். இத்தனை வருஷங்கள் நீங்கள் பூமியிலே வாழணும் என்று அவர் அறிவார். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பலவீனம் வந்தால் அந்த பலவீனத்தை நீக்கி உங்களுக்கு பூர்ண ஆயுசு கொடுப்பார். யாருக்கு தெரியுமா? தேவனுடைய பார்வையிலே குற்றமில்லாதபடி நீங்கள் உத்தமர்களாக வாழும் பொழுது. சங்கீதம் 37:18 வாசிக்கும் பொழுது, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிவார் என்று நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 38:3 வாசிக்கும் பொழுது எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறார், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேனே என்று சொல்லுகிறார். அவனுக்கு தேவன் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தார், புற்றுநோயை தேவன் மாற்றினார். ஆகவே நீங்கள் உத்தமர்களாக இருந்தால் உங்களுடைய ஆயுஷ் நாட்களை தேவன் அறிவார். ஒருவேளை உங்களுக்கு பலவீனம் வந்தாலும் அந்த பலவீனத்தை நீக்கி கர்த்தர் உங்களுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுப்பார். யாருக்கு? உத்தமர்களுக்கு தான் தேவன் அதை செய்கிறார். சரி, 3வதாக, உத்தமர்களாக வாழ்ந்தால் தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த பூமியிலே உத்தமர்கள் சுகமாக வாழ்வார்கள், சௌக்கியமாக வாழ்வார்கள். அவர்களுடைய முடிவு நிம்மதியாக சமாதானமாக இருக்கும். நீங்கள் உத்தமர்களாக வாழ்ந்தால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சுகமாக வாழ்வீங்க. கடைசியில் உங்களுடைய மரண நாள் இருக்கு தெரியுமா? அப்போது சமாதானமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அது எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா? நீதிமொழிகள் 10:9 வாசிக்கும் பொழுது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். 37ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, உத்தமனுடைய முடிவு சமாதானம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே நீங்கள் உத்தமர்களாக இருந்தால் நீங்கள் பத்திரமாக வாழும்பீர்கள், உங்களுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். 4வதாக, உத்தமர்கள் நிச்சயம் பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, உத்தமர்களுக்கு தேவன் ஜீவ கிரீடத்தை தருவார். இப்போ ஒரு கேள்வி இதுதான், நாம் பரலோகம் போகணுன்னா உத்தமர்களாக இருந்து தான் ஆகணும். ஜீவ கிரீடம் வேணுமா? உத்தமர்களாக இருந்தாகணும். அப்போ உத்தமர்களாக இல்லைன்னா நமக்கு பரலோகமே இல்லை, ஜீவ கிரீடமும் கிடையாது, முடிஞ்சு போச்சு. யாராவது என்னப்பா உன்னுடைய பாடியை இப்படி வச்சிருக்கிறேன்னு குற்றப்படுத்தினான்னா முடிஞ்சு போச்சு. என்னப்பா உன் குடும்ப பொறுப்பே சரியாக செய்யலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு ஃபஸ்ட்டு சர்ச்சு, எனக்கு முதல்ல கடவுள், அப்புறம் தான் குடும்பம். இதை தயவு செஞ்சு அந்த முட்டாள்தனத்தை விட்டுருங்க. முதல்ல உங்களுடைய சரீரம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதுக்கு பிறகு உங்களுடைய குடும்பம், அதுக்கு பிறகு தான் கடவுளுடைய ஊழியம். நான் அதை தான் சொல்லுவேன். ஏங்க, நான் சரியாக இல்லை, என் உடம்பை பார்த்துக்கலான்னா நான் எப்படிங்க ஊழியம் பண்ண முடியும்? எனக்கு கொடுத்த குடும்பத்தை நான் சரியாக பராமரிக்கலான்னா இந்த ஆவிக்குரிய குடும்பத்தை எப்படிங்க நான் பராமரிக்க முடியும்? முதல்ல என்ன நான் பார்த்துக்கணுங்க, என் குடும்பத்தை நான் பார்த்துக்கணுங்க. என் குடும்பத்தை நான் வந்துட்டு நடு ரோட்டில் விட்டு நான் இரும்பிட்டு லொக்குன்னு இரும்பிட்டு ஊழியம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுள் வந்துட்டு கற்களை கூட பிரசங்கிக்க அவர் பயன்படுத்துவார். நான் சொல்ல புரியுதுங்களா? நான் இல்லைன்னா கடவுளுக்கு வேறு வழி இல்லைன்னு நினைக்காதீங்க. 1000 பேர் எழுப்புவார், கழுதை வாயை திறந்து கூட பிரசங்கம் பண்ண வைப்பார், கற்களை கொண்டு பிரசங்கம் பண்ண வைப்பார். ஆகவே முதல்ல என்னுடைய சரீர ஆரோக்கியத்தை நான் பேணி காக்க வேணும், என் குடும்பத்தை நான் பராமரிக்க வேணும். அதுக்கு பிறகுதான் நான் வெளியில் போய் சாட்சி. முதல்ல எருசலேமில் நீங்கள் சாட்சியாக இருந்த, அதுக்கு பிறகு வெளியில் போய் சாட்சியாக இருங்க. வீட்டிலே இல்லைங்க உருப்படியாக, வெளியில் போய் எண்ணத்தை கிழிக்க போகிறோம் நாம். ஆகவே நாம் குடும்ப விஷயத்திலே உத்தமர்களாக இருங்க, ஆவிக்குரிய விஷயத்தில் உத்தமர்களாக இருங்க. சங்கீதம் 15:1-2 பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசமாயிருப்பான்? உத்தமனாய் நடக்கிறவன் தானே. உத்தமமாக இருக்கிறவர்கள் தான் பரலோகத்தில் வாசமாக இருக்க முடியும். யாக்கோபு 1:12 பார்க்கும் பொழுது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அப்போ உத்தமர்களுக்கு தான் தேவன் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். உத்தமர்கள் தான் பரலோகத்திற்கு வாசமாக இருக்க முடியும். பாருங்க, இத்தனை நாள் அந்த உத்தமன் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாதபடினாலே அந்த ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிற நிலைமையிலே காணப்படுகிறோம். தேவஜனம், இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன், நாம் எல்லாருமே கூட உத்தமர்களாக இருக்க வேண்டும். இந்த உத்தமமாக வாழ்வது என்பது ஒரு அந்த லென்ட் டேஸ் இருக்குது தெரியுமா?
அந்த 40 நாள் கிடையாது. உங்களுக்கு கஷ்டம் வரும்போது மாத்திரம் கிடையாது. ஜீவிய காலமெல்லாம் நீங்கள் தேவனுக்கு உத்தமர்களாக இருக்க வேண்டும். அதுதான் யோபு சொல்லுகிறார். யோபின் புஸ்தகம் 27:5 வாசிக்கும் பொழுது, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என்று சொல்லுகிறார். நான் சாகிற வரைக்கும் நான் உத்தமனாக இருப்பேன். அப்படின்னா யாரும் குற்றப்படுத்தாதபடி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும், என்னுடைய சமூக வாழ்க்கையிலும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நேர்மையாக என் பணியை நான் செய்து முடிப்பேன் என்று யோபு சொல்லுகிறார். உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? ஏங்க, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், யாருமே கூட வந்துட்டு இந்த விரலை நம்மளை நீட்டி பேசக்கூடாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட, இன்னும் உன் பிள்ளை இப்படி வளர்த்துருக்கிற, இன்னும் உங்கள் அப்பா இப்படி பார்த்துக்கிறது இல்லையா, என்ன வேலை செய்கிற நீ, அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதில் நீங்கள் பர்ஃபெக்ட் காட்டணும், எக்ஸலன்ஸை காட்டணும், அதில் ஒரு சிறப்பு இருக்கணும். நீ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்க. குற்றப்படுத்தக்கூடாதுங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய சமூக வாழ்க்கை குறித்து, உங்கள் குடும்ப வாழ்க்கை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து யாரும் குற்றப்படுத்தாதபடி நீங்கள் எப்போ கடைசி வரைக்கும் கூட நாம் உத்தமர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தேவனே நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். யோபை குறித்து சாட்சி கொடுத்த தேவன், நோவாவை குறித்து சாட்சி கொடுத்த தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். அந்த பகுதி வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 10:18 வாசிக்கும் பொழுது, தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்போ உத்தமனை யார் புகழுகிறார்? கர்த்தரே புகழுகிறார். கர்த்தரால் புகழப்படத்தக்கவனே உத்தமன் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே என்னுடைய ஜபமும் என்னுடைய விருப்பமும் என் இருதயத்திலே தேவன் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்ன காரியம், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மிடத்திலும் நீங்கள் எனக்கு முன்பாக உத்தமர்களாக என்று சொல்லுகிறார். உத்தமன் என்றால் யார் தெரியுமா? எந்த ஒரு கிறிஸ்தவன் தேவனாலும் மனிதர்களாலும் குற்றப்படுத்தப்படாமல் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சமூக வாழ்க்கையிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நேர்மையாக தன் பணி செய்து முடிக்கிறானோ அவன்தான் தேவனால் உத்தமன் என்று அழைக்கப்படுகிறான். நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே உத்தமர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பார்வையில் உத்தமர்களாக இருந்தால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை வெறுக்க மாட்டார், நம்மை அதிகமாக நேசிப்பார். 2வதாக, தேவன் நம்முடைய ஆயுஷ் நாட்களை அறிவார், நம் பலவீனத்தை நீக்கி நமக்கு தீர்காயுஷை கொடுப்பார். 3வதாக, நாம் இந்த உலகத்திலே சுகமாக வாழ முடியும், நம்முடைய முடிவு சமாதானமாக இருக்கும். 4வதாக, நமக்கு தேவன் நிச்சயமாகவே பரலோகத்தை கொடுப்பார், ஜீவகிரீடத்தை கொடுப்பார். யாருக்கு தெரியுமா? உத்தமர்களாக வாழ்கிறவர்களுக்கு. ஆகவே நம்முடைய துணிகரமான பாவம் நம்முடைய உத்தமத்தை கெடுக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்வோம். உத்தமன் என்று நம்மை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாருமாக எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நீர் நல்லவர். ஓ ஹல்லேலூயா. ஓ ரலபௌஷியாந்தர லபௌரியா லகர லபௌதா. ஓ ரபலதர லபௌஷியாந்தர லபௌரியா லகர லபௌதா. கடந்த வாரத்திலே தேவன் என்னோடு பேசும் பொழுது, யார் உத்தமன் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய குழப்பத்திலே காணப்பட்டேன். ஆண்டவரே, யாருப்பா உத்தமன்? யாரை நீர் உத்தமன் என்று அழைப்பீர் என்று நான் குழம்பி இருக்கும் பொழுது வேதத்திலிருந்து கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை இது. குற்றப்படுத்தப்படாதவன் தான் உத்தமன். இறுதி வரை குற்றப்படுத்தப்படாமல் வாழ்கிறவன் தான் உத்தமன். இறுதி வரை நேர்மையாக எவன் தன் குடும்ப கடமைகளை, சமூக கடமைகளை, ஆவிக்குரிய கடமைகளை செய்து முடிக்கிறானோ, தேவனாலும் மனுஷனாலும் குற்றப்படுத்தாமல் இருக்கிறான், அவன் தான் உத்தமன். இந்த நாளிலே நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையிலே உத்தமர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் உத்தமர்களை கைவிடவே மாட்டார். உத்தமர்களை தேவன் வெறுக்க மாட்டார். உத்தமர்களை தேவன் அதிகம் நேசிப்பார். உத்தமர்களுடைய முடிவு சமாதானம், சுகித்து வாழ்வார்கள். அவர்களுக்கு தான் பரலோகம்.
அவர்களுக்கு தான் ஜீவ கிரீடம். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? அப்பா, என்னுடைய பர்சனல் லைஃப்ல, என்னுடைய ஃபேமிலி லைஃப்ல, என்னுடைய சோஷியல் லைஃப்ல, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் நேர்மையாக என் கடமைகளை கடைசி வரை செய்து முடிப்பேன் ஆண்டவர். கடைசி வரை செய்து முடிப்பேன் ஆண்டவர். ஒருத்தர் கூட என்னை குற்றப்படுத்தாதபடி நான் வாழ்வேன் ஆண்டவர். ஒரு அப்பாவாக, ஒரு அம்மாவாக, ஒரு மகனாக, மகளாக ஆண்டவரே, ஒரு தேச பிரஜையாக, ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக நான் என்னென்ன செய்ய வேண்டுமோ என் குடும்பத்தினுடைய மேம்பாட்டிற்காக, என் தனிப்பட்ட சரீர சுகத்திற்காக, என் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக, என் பெற்றோரை பராமரிக்கிற விஷயத்துல, பக்தி ஜீவனத்துல யாரும் குற்றப்படுத்தாதபடி நான் வாழ்வின் என்று நாம் எல்லாருமாக தீர்மானம் எடுத்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கூட உண்மையாகவே தேவன் பேசி இருந்தா வாயை திறந்த தேவ சமூகத்திலே, என்னை உத்தமனாக மாற்றும் ஆண்டவரே, நான் உத்தமனாக வாழ ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆகலும் உங்களுடைய கரங்களை வானத்து நீராக உயர்த்தி தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்வீர்களா? கர்த்தர் காணட்டும், கர்த்தர் கேட்கட்டும். மனதார கண்களை மூடி தேவ சமூகத்திலே, என்னை உத்தமனாக நீர் வைப்பீராக. எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாயிரு என்று தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னது போல இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் இருப்பாயா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாருமாக கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம்,
ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, 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 தேவஜனமே, தேவனுடைய பிரசனம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆவியானவர் இந்த இடத்துல உலாவுகிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு, நான் உன்னை வெறுப்பதில்லை. எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு, நான் உன்னை அதிகம் நேசிப்பேன். எனக்கு முன்பதாக நீ உத்தமனாயிரு, உன் ஆயுஷ் நாட்களை நான் நீட்டிப்பேன். எனக்கு முன்பதாக நீ உத்தமனாயிரு, உனக்கு சமாதானமான வாழ்க்கை கொடுப்பேன். எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு, நான் உனக்கு பரலோகத்தையும் ஜீவ கிரீடத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தேவஜனமே, ஒரு தீர்மானம் எடுப்போமா? நான் உத்தமனாய் வாழ தீர்மானிக்கிறேன். இத்தனை நாட்கள் அந்த வார்த்தையினுடைய பொருள் தெரியாமல், அர்த்தம் தெரியாமல் நான் காணப்பட்டேன். இந்த நாளிலே என் தேவன் என்னோடு பேசினார். யாரும் என்னை குற்றப்படுத்தாதபடி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் நேர்மையோடு என் கடமையை நான் செய்து முடித்து, தேவனே என்னை பார்த்து உத்தமன் என்று சொல்லுகிறபடி நான் வாழ்வேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து முடிப்பேன். யோபை போல் சொல்லுங்க, சுவாசம் உள்ள வரை நான் கர்த்தருக்கு உத்தமனாக இருப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிறவர்கள் இருந்தால் உங்களுடைய வலது கரத்தை வானத்து நேராக உயர்த்துங்க. உண்மையாக நான் சொல்லுகிறேன், இது கர்த்தருடைய வார்த்தைகள் அல்லாமல் வேற ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உங்கள் எல்லாருமே கர்த்தர் இந்த அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நான் தேவனுக்கு உத்தமமாக இருப்பேன். யாரா இருக்கிறீங்களா? உங்கள் கரங்களை நான் காண்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவன் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களை உத்தமர்களாக வைப்பாராக. உங்களை சுகமாய் தங்கி இருப்பார் வைப்பாராக. கரங்களை உயர்த்தின வண்ணமாக இருங்க. உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா. ஒரு பாஷாந்தரல, ஒரு யாந்தரல பாஷியா கராத்தியாரபா, ரவதுனியா சந்தரனியாந்தரலபா. ஆண்டவரே, சத்தத்துக்காக நன்றியப்பா. நம்முடைய எச்சரிப்புக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய நல்வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ரியாந்தரலபா ரியாந்தரலபா ஷகரதுயந்தரா ரிபோனியந்தரலபோ ஷிகரந்தரலபா ரியாந்தரலபோ ஷிகரந்தரலா தரியாங்கர. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சபையின் ஆண்டவரே எங்களை எவ்வளவா நீ நேசிக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீங்களே ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய காரியங்களை எங்களுக்கு விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறீங்களப்பா. எங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கைகளை நீங்கள் வெளிப்படையாய் பேசி கொண்டிருக்கிறீங்களப்பா. நாங்கள் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி தொடர்ந்து ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய மகன் மூலமா நீங்க பேசிட்டு வரீங்களே ஆண்டவரே. நன்றி அப்பா. காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்குதுங்கப்பா. கேட்கிறவன் ஆண்டவரே பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தருகிறையா. உத்தமனாய் நடந்து கொண்டு உத்தமனாய் என்று சொன்னீங்களப்பா. ஆபிரகாம் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும்னு நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஆபிரகாமை போல என்னை ஆசீர்வதி என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு கண்டிஷன் இருந்தது ஆண்டவரே. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் என்று சொன்னீங்களப்பா. இயேசுவே, இயேசுவே, நாங்கள் எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா எங்க வாழ்க்கையில உத்தமம் இருக்கணுமே. இல்லையா ஆண்டவரே, நாங்க எல்லாரும் அதுல ஃபெயிலர் ஆயிட்டோம் ஆண்டவரே. அதனால நாங்க தப்பிட்டோம்
குடும்பத்துல நாங்க எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம் ஐயா. நாங்க ஃபெயில் ஆயிட்டோம் ஆண்டவரே. எனக்கு எங்க குடும்பத்தில் இருக்கிற கண்ணீர், எங்க வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றம், தோல்விகள், நன்மை இல்லையே, ஆசீர்வாதம் எதிர்பார்த்தபடி எங்களுக்கு கிடைக்கலையே ஆண்டவரே. உத்தமத்தை இழந்து போயிட்டோமே ஆண்டவரே. உத்தமத்தை இழந்து போயிட்டோமே. எங்களுக்கு உத்தமத்தை தாரு ஆண்டவரே. உத்தமம் என்பது ஆண்டவரே யாராலும் எந்த விஷயத்திலும் ஆண்டவரே, மனிதனானாலும் தேவனானாலும் எங்களை குற்றம் சாட்டக்கூடாதப்பா. எங்ககிட்ட குறை காணப்படக்கூடாதப்பா. எங்களை அப்படியே மாற்ற ஐயா. சுத்த பொண்ணா எங்களை வணையும் ஆண்டவரே. எங்க வேலை ஆண்டவரே இருக்கிற எல்லா களிமை நீக்குங்க ஆண்டவரே. களிமை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றையும் உத்தமத்தை கெடுக்கிற எல்லா துணிகர பாவங்களையும் இந்த மத்தியான வேளையில எங்களை விட்டு அகற்றும் ஆண்டவரே. அகற்றும் ஆண்டவரே ரகசிய பாவங்களையா ஆண்டவரே. பெற்றோருக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம துணிகரமான ரகசிய பாவங்களை சுத்திகரிப்ப இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் எங்க எல்லாருக்குள்ள நடப்பிப்பீராக. கழுவும் ஆண்டவரே. நாங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறோம். நாங்க உத்தமத்தில் தவறி இருக்கிறோம் ஐயா. எல்லா குறைவுகள், எல்லா துணிகர அக்கிரமங்களை மன்னிப்பீராக. சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. மனுஷனை ஏமாத்திரையா, எங்க பாஸ்டரை ஏமாத்திடுறோம், என் மனைவை ஏமாத்திடுறோம், எங்க வீட்டுக்காரை ஏமாத்திடுறோம், பிள்ளைகளை ஏமாத்திடுறோம். ஆண்டவர் ஒரு நாள் ஏமாத்த முடியாது ஆண்டவரே. உங்களை ஒரு நாள் ஏமாத்த முடியாதப்பா. ஆவியானவர் எல்லாருடைய உள்ளங்களிலும் நீர் ஒரு கிரியை செய்தருளுவீராக. எங்களை படைக்கிறோம். ரமா சந்தனி அகியார கந்தரலபோ ரிபோ சந்தனி கந்தரலபா. மாயமாலங்களை இந்த மத்தியான வேளையிலே எங்களை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு போலியான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒரு கிறிஸ்துவ அடையாளம் எங்களுக்கு வேண்டாம். ஒரு கிறிஸ்துவை போல வாழணும். ரபா சந்தரலா ரியந்தரலபோ ரிபோ சக்கரந்தரலா. நாங்க மற்றவங்களை ஏமாத்த நினைக்கிறோம். எங்களை நாங்க ஏமாத்திக் கொள்ளுகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க குறைவுள்ளவர்களப்பா. நாங்க உத்தமத்தை இழந்து போய் நிக்கிறோம் ஆண்டவரே. எங்க உத்தமத்தை எங்களுக்கு தருவதற்கு தான் நீங்க எங்களோடு போராடி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தை குறித்து நாங்கள் அக்கறை கொள்ள, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நாங்கள் அக்கறை கொள்ள, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் கடமைகளை குறித்து நாங்கள் ஆண்டவரே பொறுப்போடு நடந்து கொள்ள, ஆண்டவரே சமுதாயத்தில் எங்களுடைய கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெபம், வேத வாசிப்பு, தேவனோடு கூட உறவு எல்லையிலே கர்த்தாவே நாங்கள் உத்தமத்தை காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் வாழ்கிற சமூகத்திலே, வேலை ஸ்தலத்திலே ஆண்டவரே எங்கள் அக்கம் பக்கத்திலே எல்லாருக்கும் முன்னால இவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தமமான வாழ்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படி நாங்கள் உத்தமமாக வாழ்ந்தா ஆண்டவரே நீர் கொடுக்கிறதான ஆண்டவரே தேவனுடைய அரவணைப்பும் கர்த்தர் எங்களை ஒரு நாளும் வெறுக்க மாட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே இவ்வளவு நாள் நாங்கள் நினைக்கிறோம், ஏன் ஆண்டவர் எங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு பல கேள்விகளை நாங்கள் கேட்கிறோம். அதற்கு காரணம் எங்களுடைய உத்தமத்தை நாங்கள் இழந்து போயிருக்கிறோம் ஐயா. தேவனே உங்களுடைய நேசத்தை நாங்கள் பெற விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆயுஷ் நாட்களை நீண்ட நாள் வாழ்வதற்கு நாங்கள் அதை விரும்புகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் சுகமாய் வாழ்கிற ஒரு பாக்கியத்தை நீர் தருவீர் ஆண்டவரே. நாங்கள் உத்தமமாயிருந்தால் முடிவிலே பரலோகத்தில் தேவனோடு கூட வாழ்க்கையும் ஜீவ கிரீடத்தையும் நித்திய ஜீவனையும் நீர் எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்களப்பா. நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்ன வார்த்தைக்கு இன்னைக்கு கீழ்ப்படிந்து எங்களையும் என்னையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபை ஒரு உத்தமமான சபையா இந்த கடைசி நாட்களில் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒரு சின்ன கூட்டம் தான் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சின்ன கூட்டத்தையும் பெருங்கூட்டமாய் மாற்றுவதற்கு இந்த சிறு கூட்டமான எங்களை உத்தமர்களாய் மாற்றும் ஆண்டவரே. உத்தமர்களாய் மாற்றும் ஆண்டவரே.
இந்த சபைக்கென்று அநேக நன்மைகளை, இந்த எங்கள் குடும்பங்களுக்கென்று அநேக ஆசீர்வாதங்களை நீர் வைத்திருக்கிறீரப்பா. அதை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உத்தமத்தை தாரும், உத்தமத்தை தாரும். துணிகரமாக எந்த ஒரு காரியத்தையும் இனிமேல் நாங்கள் பேசக்கூடாதப்பா. கெட்ட வார்த்தை துணிகரமாக பேசக்கூடாதுப்பா. கெட்ட காரியங்களை துணிகரமாக பார்க்கக்கூடாதுப்பா. மற்றவங்களுக்கு எந்த வகையில் நாங்கள் துரோகம் செய்யக்கூடாதப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கும் மனுஷனுக்கு முன்பாக உத்தமர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட சத்தியத்தின்படி, நாங்கள் கொடுத்த அர்ப்பணிப்பின்படி நாங்கள் நிலைத்து நிற்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய வார்த்தைகளை கொண்டு வந்த உடைய மகனுக்காக நன்றி அப்பா. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவரையும் அவர் குடும்பத்தை நாங்கள் உடைய கரத்தில் தருகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய நேசத்தை பெற்றவர்களாக, ஆண்டவரே தீர்க்காயுசு உள்ளவர்களாக, ஆண்டவரே சகல நன்மைகளை பெற்றவர்களாக, தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை போல, ஒரு நோவாவை போல, ஒரு யோபை போல இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து உத்தமர்கள் என்று நோவாவை பார்த்து சொன்னீங்களே, ஆண்டவரை யோபை பார்த்து சொன்னீங்களே, இந்த மத்தியான வேளையிலே இந்த ஜெனரேஷனில், இந்த தலைமுறையில் நீங்கள் எங்களை பார்த்து சொல்லணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா மகிமையும் எடுத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாக தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும், விசேஷமாக இந்த நாளில் தீர்மானம் எடுத்து உத்தமர்களாக வாழ தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. உத்தமர்களாக வாழ்வோம். உத்தம ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பாராக. அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய எங்களுடைய ஜெபங்களும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.